ராஜ்மா எடுத்து நான் 8 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு 60 கிராம் நான் எடுத்து ஊறப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்து ஊற வச்சாலும் நமக்கு ஒரு வீட்டில் ஒரு 4 பேருக்கு சரியாகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம வேக விட்டு நல்லா ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம கடலை மாதிரி 2 விசில் 3 விசில் இறக்கிடக்கூடாங்க. இது ராஜ்மாவை நல்லா நம்ம வேக விட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 8லேருந்து 7 விசில்னாலும் நம்ம விட்டு எடுத்துக்கிறணும். அப்போ தான் நல்லா வேகும். ராஜ்மா கூடுதல் டைம் எடுக்கும் நமக்கு. அதனால் 2 விசில் எக்ஸ்ட்ராவே தான் நம்ம வச்சு வேக வைக்கணும். 7லேருந்து ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் குருமாவுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை கொஞ்சமாக பாதி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், பட்டை, கல்பாசி சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கிருக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்ந்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எல்லோரும் காரம் ஒரே மாதிரி சேர்க்க மாட்டோங்களே. அப்போ உங்களுடைய எவ்வளோ இது எடுக்கிறீங்க அதுக்கு தக்கன நீங்கள் காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையே 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் மசாலா வதங்குறதுக்காக. வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கணுங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ராஜ்மா வெந்தது. நான் சொன்ன மாதிரி 7 விசில் வச்சுட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா அருமையாக ராஜ்மா வெந்துருங்க. நமக்கு ராஜ்மாவுக்கு கடலை இதோட கொஞ்சம் வேவு அதிகம்தான். ஒரு 2 நிமிஷம் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இந்த இடத்துல நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அளவுக்கு நீங்கள் திக்னஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றினாலும் உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொதி விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராஜ்மா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணுங்க. ரொம்பையும் பற்ற விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அருமையான ராஜ்மா குருமா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே நான் ராஜ்மா வச்சுட்டு கிரேவி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு தரேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இது நமக்கு சப்பாத்தி பரோட்டா, எப்பயும் நமக்கு பரோட்டாவுக்கு வேறு தான் வைப்போம். இந்த மாதிரி ராஜ்மாவும் வச்சுட்டு நீங்கள் பரோட்டா சப்பாத்திக்கு ஜீரா ரைஸு கீ ரைஸு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாங்க. சைடிஷ்க்கு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நமக்கு ஒரு லஞ்ச் மனு சேனல் இருக்குதுங்க, தேவிஸ் கிச்சனு. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.